வணக்கம். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு துயரமான சம்பவம் ஆகிப்போச்சு. இந்தியாவில் மட்டும் சொல்ல முடியாது, உலகத்திலே கதைக்கு ஒரு மன்னன்னா அது பாக்யராஜ் சார் அவர்கள். அவரோட அற்புதமான கதையமைப்பில் இன்னைக்கு தமிழக சினிமாவே கொடிகட்டி பறந்துச்சு ஒரு நேரத்தில். அவர் கூட நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருக்கேன், அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நாங்கள் எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் போனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் போவோம். நிறையா பேசுவார், நிறையா அவர்கிட்ட ஐடியா இருக்கும். அவரோட சொல்கிற கதை பார்த்தா எப்படி இவர் இங்கே பிறந்து தான் கற்றுக்கிட்டாரா இல்லை மேலோகத்துலேருந்தே கற்றுக்கிட்டே வந்தாராங்கிற மாதிரி ஒரு அற்புதமான கதையை அமைப்பு கொண்டவர். லாஸ்ட்டாக சார் டைரக்ஷனில் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடினார். கடைசி படம் எனக்கு தெரிஞ்சு இல்லையா, நம்ம படம் பேர் குமரனின் திருவிளையாடல்னு அந்த படத்தில் டான்ஸ் ஆடி இருந்தார். அவருக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ கலை உலக என் வாரிசுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண ஆள், ஒரு வசிஷ்டர். அவர் இவரை என்னோட வாரிசு அப்படின்னு அறிவிச்சாரு. அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார். இந்தியில் அமிதாப் பச்சன் படம் பண்ணும்போது அமிதாப் பச்சன் இவங்க ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தாலும் அவர் அமிதாப் பச்சன் ரொம்ப ரசிச்சாரு. ஏன்னா நாங்களாம் கூட பார்த்தோம். அந்த மாமனிதர் நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறத தாங்கவே முடியல. ஏன்னா தொடர்ந்து சினிமா உலகத்தில் இன்னைக்கு சௌத்ரி சார் தொடர்ந்து கண்டினியூவாக நிறைய பேர் தவறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நான் உடற்பயிற்சியாளங்கிறதுல நினைச்சு சொல்றேன். உடற்பயிற்சி பண்ணுங்க, மென்று சாப்பிடுங்க, முத்திரைகள் கத்துக்குங்க. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்க என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தாரு, இன்னும் திரையுலகம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அவர் ஆத்மா இறைவனடியில் போய் அமர்ந்து அவர் சாந்தமாகி எல்லாருக்கும் நல்லது பண்ணோன்னே வேண்டிக்கிறேன். நன்றி. வாங்க.